இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஆண்டின் பொது காலத்தின் 6ஆம் வாரம் திங்கள் கிழமையில் நாம் இருக்கின்றோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறேன், ஜெபிக்கின்றேன். இன்றைய இறைவார்த்தை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவி கொடுப்போம். திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1. இறை வார்த்தைகள் 1-11 முடிய. சிதறுண்டு வாழும் 12 குலத்தினருக்கு, கடவுளுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பணியாளனாகிய யாக்கோபு வாழ்த்து கூறி எழுதுவது. என் சகோதர சகோதரிகளே, பல வகையான சோதனைகளுக்கு உள்ளாகும் போது நீங்கள் மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டிருங்கள். உங்கள் நம்பிக்கை சோதிக்கப்படும் போது மன உறுதி உண்டாகும் என்பது உங்களுக்கு தெரியும். உங்கள் மன உறுதி நிறைவான செயல்களால் விளங்கட்டும். அப்பொழுது எக்குறையுமின்றி முற்றும் நிறைவுள்ளவர்களாய் இருப்பீர்கள். உங்களிடையே குறைவான ஞானம் கொண்டிருப்போர் கடவுளிடத்தில் கேட்கட்டும், அப்பொழுது அவரும் ஞானத்தை கொடுப்பார். அவர் முகம் கோணாமல் தாராளமாய் எல்லாருக்கும் கொடுப்பவர். ஆனால் நம்பிக்கையோடு ஐயப்பாடின்றி கேட்க வேண்டும். ஐயப்பாடு கொள்பவர்கள் காற்றினால் அலைகழிக்கப்படும் கடல் அலையை போன்றவர்கள். எனவே இத்தகைய இரு மனமுள்ள நிலையற்ற போக்குடையவர்கள் ஆண்டவரிடம் ஏதாவது பெற முடியும் என நினைக்காதிருக்கட்டும். தாழ்நிலையில் உள்ள சகோதர சகோதரிகள் தாங்கள் உயர்வு பெறும்போது மகிழ்ச்சி அடைவார்களாக. செல்வ செழிப்பில் இருப்பவர்கள் தாங்கள் தாழ்நிலை அடையும் போது மகிழ்ச்சியாய் இருப்பார்களாக. ஏனெனில் செல்வர்கள் புல்வெளி பூவை போல் மறைந்தொழிவார்கள். கதிரவன் எழ வெயில் ஏறி புல் உலர்ந்து போம், அதன் பூ வதங்கி விழும், அதன் அழகிய தோற்றமும் அழிந்துவிடும். அவ்வாறே செல்வரும் தம் அலுவல்களில் ஈடுபடும் போதே அழிவுறுவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. நான் பிழைத்திருக்கும்படி உமது இரக்கம் ஆண்டவரே கிடைப்பதாக. நீர் என்னை தண்டிக்கும் முன்பு நான் தவறிழைத்தேன், ஆனால் இப்பொழுது உம் வாக்கை கடைபிடிக்கிறேன். நீர் நல்லவர், நன்மையே செய்பவர். எனக்கு உம் விதிமுறைகளை கற்பியும். பல்லவி. நான் பிழைத்திருக்கும்படி உமது இரக்கம் ஆண்டவரே கிடைப்பதாக. எனக்கு துன்பம் விளைந்தது என் நன்மைக்காகவே. அதனால் உம் விதிமுறைகளை நான் கற்றுக்கொண்டேன். நீர் திருவாய் மலர்ந்த சட்டம் ஆயிரக்கணக்கான பொன் வெள்ளி காசுகளை விட எனக்கு மேலானது. பல்லவி. நான் பிழைத்திருக்கும்படி உமது இரக்கம் ஆண்டவரே கிடைப்பதாக. ஆண்டவரே, உம் நீதி தீர்ப்புகள் நேரியவை என அறிவேன். நீர் என்னை சிறுமைப்படுத்தியது சரியே. எனக்கு ஆறுதல் அளிக்குமாறு உமது பேரன்பு எனக்கு கிடைக்கட்டும். உம் ஊழியனுக்கு வாக்குறுதி அளித்தீர் அன்றோ. பல்லவி. நான் பிழைத்திருக்கும்படி உமது இரக்கம் ஆண்டவரே கிடைப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் கூறுகிறார், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. அல்லேலூயா. ஆண்டவரே,
நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவரோடு இருப்பாராக. மார்க் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். மார்க் நற்செய்தி அதிகாரம் 8 இறை வார்த்தைகள் 11 13 முடிய. அக்காலத்தில் பரிசேயர் வந்து இயேசுவோடு வாதாடத் தொடங்கினார். வானத்திலிருந்து அடையாளம் ஒன்றை காட்டும்படி அவரை சோதித்தனர். அவர் பெருமூச்சு விட்டு, இந்த தலைமுறையினர் அடையாளம் கேட்பதேன்? இத்தலைமுறையினருக்கு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அவர்களை விட்டு அகன்று மீண்டும் படகேறி அவர் மறுகரைக்கு சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகல்வதாக. ஆமென். இயேசுவில் பிரியமானவர்களே, ஒரு காலத்தில் வளமை மிக்க நாடாக இருந்த எத்தியோப்பியா என்ற நாட்டை கட்டி எழுப்பிய சிற்பி 2ஆம் மெலினிக் என்ற மன்னர். இவர் 1896ஆம் ஆண்டு அட்வா என்ற இடத்தில் இத்தாலிய இராணுவத்தை முறியடித்தவரும் இவர்தான். இவரிடம் நோய்களை போக்குகின்ற ஆற்றல் திருவிவிலியத்திற்கு உண்டு என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை இவருக்கு இருந்தது. அதனால் இவர் எப்போதெல்லாம் நோய்வாய்ப்பட்டாரோ அப்போதெல்லாம் திருவிவிலியத்தின் சில பக்கங்களை கிழித்து அவற்றை சாப்பிட்டு வந்தார். அதனால் இவர் நோய் நீங்கி நலமும் பெற்றார். 1913ஆம் ஆண்டு இவருக்கு மாரடைப்பு வந்தபோது இவர் அரசர்கள் 1 மற்றும் 2ஆம் நூல்களை அப்படியே கிழித்து சாப்பிட்டார். இதய நோயிலிருந்து தனக்கு முற்றிலும் விடுதலை கிடைக்கும் என்ற எண்ணத்தோடுதான் இவர் இத்தகையதொரு செயலை அவர் செய்தார். ஆனால் எதிர்பாராத விதமாக திருவிவிலியத்திலிருந்து இவர் சாப்பிட்ட பக்கங்கள் இவரது குடலை அடைக்க இவர் பரிதாபமாக உயிர் இழந்தார். திருவிவிலியம் நலமளிக்கும் என்று 2ஆம் மெலினிக் மன்னர் கொண்டிருந்த நம்பிக்கை வியப்புக்கு உரியது. அதே நேரத்தில் அவர் கண்மூடித்தனமாக விவிலியத்தை சாப்பிட்டது வருந்தத்தக்கது. இன்று நாம் பாட கேட்ட பதிலுரை பாடல், உமது திருச்சட்டம் எனக்கு இன்பம் என்கிறது. அதை குறித்து நாம் சிந்தித்து பார்ப்போம். இறையேசுவில் பிரியமானவர்களே, திருவிவிலிய பின்னணியில் நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவரின் திருச்சட்டம் அல்லது ஆண்டவரின் வார்த்தைக்கு இருக்கும் ஆற்றலை பற்றி எடுத்தியம்பும் திருப்பாடல் 119 எடுக்கப்பட்டுள்ளது. இன்று நாம் வாசிக்க கேட்ட பதிலுரை பாடல். இந்த திருப்பாடலை இயற்றியவர் யார் என்ற சரியான குறிப்பு இல்லை. ஒருவேளை இதை இயற்றியவர் தாவீது, தானியேல், குரு எஸ்ரா இவர்களில் யாராவது ஒருவராக இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவரின் திருச்சட்டம் எத்துணை உயர்ந்தது என்று சொல்கின்ற இந்த திருப்பாடலின் ஆசிரியர், நீர் திருவாய் மலர்ந்த சட்டம் ஆயிரக்கணக்கான பொன் வெள்ளி காசுகளை விட மேலானது என்கிறார். அதே நேரத்தில் உமது திருச்சட்டமே எனக்கு இன்பம் என்கிறார். ஆண்டவரின் திருச்சட்டம் பொன்னிலும் வெள்ளியிலும் மேலானது, அது இன்பம் தரக்கூடியது. அத்தகைய திருச்சட்டத்தை நாம் வாசிப்பதோடு மட்டுமல்லாமல் அதை வாழ்வாக்குவதுதான் அந்த திருச்சட்டத்திற்கு நாம் செய்யும் மிகப்பெரிய மரியாதை ஆகும். எனவே இறையேசு பிரியமானவர்களே,
நாம் ஆண்டவரின் திருச்சட்டத்தை வாசித்து அதை வாழ்வாக்க முயற்சி செய்வோம். இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை சிந்தனையாக, திருவிவிலியத்தை ஆழமான வாசிக்கின்ற ஒருவரால் பாவத்திற்கு அடிமையாய் இருக்க முடியாது. துன்பம் நிறைந்த இவ்வாழ்க்கையில் திருவிவிலியமே நமக்கு மிகப்பெரிய ஆறுதல். திருவிவிலியத்தை உள்ளத்தில் சுமப்போம், திருவிவிலியம் நம்மை சுமக்கும். இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை வார்த்தையாக, நம் ஆண்டவரின் வார்த்தையோ என்றென்றும் நிலைத்திருக்கும் என்று முதல் பேதுரு புத்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் புனித பேதுரு இவ்வாறு கூறுகிறார். எனவே இறையேசு பிரியமானவர்களே, என்றென்றும் நிலைத்திருக்கும் ஆண்டவரின் வார்த்தையை கேட்டு அதை வாழ்வாக்கி இறையருளை நிறைவாக பெறுவோம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.